சரியாக தான் இருக்கும் அப்படின்ற புரிதலும் அந்த விட்டு கொடுத்த போகிறதும் இருக்கும்பொழுது அந்த உறவு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப விரயங்களை சந்திருச்சு. என்னுடைய நேர விரயம், பொருள் விரயம், பண விரயம், எமோஷனல் விரயம், அனைத்து விரயங்களும் ஏற்பட்டு எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, உங்களுக்கு ராசி லக்னத்திற்கு குரு இந்த வருடம் காலகட்டம் கடகராசிக்கு வாழ்க்கையில் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கும். உதவிகள் தானா தேடி வரும். ஒரு பெரியோருடைய ஆசிய அனுகிரகம் இந்த காலகட்டம் கிடைக்கும். தாய் வழி தந்தை வழி இருந்த பிரச்சனைகள் கலத்தரத்தையோ இல்லை தாய் தந்தையோ அப்படி குடும்ப உறுப்பினர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிற கடகத்திற்கெல்லாம் இப்பொழுது வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஆறுதலை தரும். இந்த காலகட்டம் நிறைய தான தர்மம் பண்ணுங்க. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டின் 40வது வருடம் அன்று 12 ராசிக்கும் நடைபெறவிருக்கும் பலன்களை வந்து துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த சித்திரை முதல் நாள் அன்று உங்களை தேடி ஒரு புதிய உறவு வரப்போகுது. இந்த உறவால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் வந்து நம்ம வந்து இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த உறவால் நீங்க அடையக்கூடிய சாதக பாதக பலன்களையும் மற்றும் இந்த ஒரு வருடம் நீங்க எப்படி வந்து கடந்து வரலாம் என்கின்ற அருமையான ஒரு சில வழிமுறைகளை இந்த பதிவுகளில் பார்க்கலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கடகராசி கடகலக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த பராபவ வருடம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அற்புதமான பலன்களை வந்து அள்ளித்தர காத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய கஷ்டம், கடன், மனவலி, வேதனை வேற யாரும் கிடையாது, குடும்ப உறவுகளால தான். அப்பா அம்மா, மச்சனை, நாத்தனாரு, மாமியாரு, குழந்தை அப்படின்னு. ஏன்னா மூத்த குழந்தை கடகத்திற்கு என்னைக்குமே ஒரு தலைவலி தான். அதே போல் திருமணம் வந்து தடைப்படுதுமா, நிறைய பார்க்குறோம். வந்து ஜாதகம் செட் ஆனால் எங்களுக்கு பேக்ரவுண்ட் செட் ஆகலை, பேக்ரவுண்ட் செட் ஆகுனா ஜாதகம் செட் ஆகலை, இல்லை கல்யாணம் ஆகி கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்கிறோம், என் குழந்தையோடு வந்தேன் அம்மா வீட்டுக்கு, இதோட வருஷம் 3 ஆச்சு 4 ஆச்சு 5 ஆச்சுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் நிறைய பேர் வந்து இந்த பிரிவுகள் ஏன் ஏற்படுதுன்னு நிறைய பார்த்தீங்கன்னா, இந்த சாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாரின்ற வார்த்தையை கேட்டுட்டிங்கன்னா இந்த பிரிவுகள் வந்து பெரும்பாலும் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஈகோ தான், இஜிஓ, அந்த 3 எழுத்து தான் வந்து நம்மளை வந்து நிறைய கஷ்டப்படுத்துது நம்ம வாழ்க்கையில். நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் என்ற செவ்வாய் வந்து அங்கே அதிகப்படியாக மேலோங்கும் போது தான் இவ்வளோ கஷ்டமும் அப்படின்னு வந்து சொல்லலாம். செவ்வாய் தோஷம் தான் இருந்துச்சுன்னா அப்படி இப்படிலாம் இல்லை, விட்டு கொடுத்து போயிட்டீங்கனாலே அங்கே வந்து கம்மி. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்ற புரிதலும் அந்த விட்டு கொடுத்த போகிறதும் இருக்கும்பொழுது அந்த உறவு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடகத்திற்கு ரொம்ப விரயங்களை சந்திருச்சு. என்னுடைய நேர விரயம், பொருள் விரயம், பண விரயம், எமோஷனல் விரயம், அனைத்து விரயங்களும் ஏற்பட்டு எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, உங்களுக்கு ராசி லக்னத்திற்கு குரு இந்த வருடம் வரப்போகிறார். வருகிற குரு ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்களா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தொழில் மாற்றம், அது மட்டும் இல்லாமல் படப்புக்காக இடம்பெயர்வது, அந்த மாதிரிலாம் மாற்றம் கிடைச்சா தாராளமாக கிளம்பிடுங்க. நான் இங்கேயே தான் இருப்பேன்னு வந்து பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காரணும்னு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெளியே போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றங்கள் படிப்படியாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய பூர்வ புண்ணியம் இப்பொழுது வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகுது. உங்களுடைய மூதாதையர்களின் ஆசி அருளாசி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்வது, குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுப்பது, காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வந்து நல்லா சிறப்பாக செயல்படுவது, காதல், அரசு, அரசாங்கத்தில் இருப்பவங்களுக்குலாம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டம். ஏன்னா கடகராசியில் இருக்கிறவங்க தான் இப்போ பெரும்பான்மையாக வந்து நம்ம அரசியலில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா கடகம் தான் நிறைய நாள் வந்து அரசாளக்கூடிய யோகம் உள்ள ராசின்னு சொல்லலாம். சூரியனும் சந்திரன் தான் இது வரைக்கும் நம்ம அரசியலில் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள். இந்த காலகட்டம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு வந்து கணிச்சு கொண்டே இருக்கிறோம் நம்ம. இந்த காலகட்டம் கடகராசிக்கு வாழ்க்கையில் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கும். உதவிகள் தானாக தேடி வரும்.
ஒரு பெரியோருடைய ஆசி அனுகிரகம் இந்த காலகட்டம் கிடைக்கும். தாய் வழி தந்தை வழி இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சொத்து பத்து பங்காளி பிரச்சனைகள்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய காலம். ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஷிப்பில் இருந்த அந்த சிக்கல்கள் இன்னல்கள் தீரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. இது வரைக்கும் கணவன் மனை உறவுக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய அருமையான சூழல் சொல்லலாம். சமுதாயத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் ஆதாயம் லாபம் மற்றவரால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். தாய் வழி தந்தை வழி இருந்த பிரச்சனை நீங்கும். தந்தையால் அனுகூலம் ஆதாயம். தந்தையால் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல். தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்தால் அதெல்லாம் இந்த காலகட்டம் தீர்ப்பது. இது வரைக்கும் ஒரு லாபமே கிடைக்காதவங்களுக்கு இப்போ உங்களுடைய கடுமையான உழைப்பால் உங்களுக்கு ஒரு லாபம் அடைவது. இது வரைக்கும் அசிங்கம் மட்டுமே பட்டேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வெகுமானங்கள் கிடைக்கக்கூடியது. ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய ராகு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துருப்பாரு. எந்த நேரத்தில் நான் வாழ்க்கையில் சிக்கல்களை சந்திப்பேன் இன்னல்களை சந்திப்பேன் அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த சிக்கல்களை இன்னல்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு வராரு. இன்னும் உங்களுக்கு டிசம்பர் மாதம் இந்த கிரகங்களும் நகர்ந்த பிறகு கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். அப்போ எல்லா வகையிலையும் ஒரு விழிப்புணர்வு கூடுதலாக இருக்கும்பொழுது, ஏன்னா அதுக்குள்ளேயே உங்களுடைய செயல்பாடுகளை வேகமாக துரிதமாக முடித்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த குரு நகர்ந்து வந்த உடனேயே இந்த 8ல் இருக்கக்கூடிய ராகுக்கும் 2ல் இருக்கக்கூடிய கேதுவும் பண்ண அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்க்கக்கூடிய ஒரு சொல்யூஷனை அவர் கொடுத்துருவார். அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு செயல்பட முடியல, உங்கள் திட்டமிடலாம் அப்படியே காத்திருக்குது அப்படின்னா அதெல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் நகரக்கூடியது. இல்லை ஒரு விஷயத்துக்காக ஒரு 10 பேருடைய உதவி தேவை அப்படின்னா அந்த 10 பேரும் மனமும் உங்களுக்கு உதவி செய்வது, கடன் பிரச்சனைகள் நீங்குவது, அதே போல் நீண்ட தூர ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது. நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகளுக்கான உரிய நபர் உரிய சூழல் உரிய உதவிகள் உரிய செயல்பாடுகள்லாம் உங்களை தேடி வருவது தான் இதில் மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகம் கனிவான காலம் சொல்லலாம். 2 பேரும் இப்போ மனம் ஒத்து பேசி தீர்த்து கணவன் மனைவி சேர்வது, இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிவது. இது வரைக்கும் உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருந்தது, எங்களுக்கு வம்சாவளியே இல்லைங்க அந்த மாதிரி ஒரு உடல் பாதிப்பு இருந்தவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து வெளியே வருது. நிறைய பேர் உறவுகையெல்லாம் இழந்திருப்பாங்க. இந்த ராகு கேதுக்கள் பண்ணதெல்லாம் ஒரு சிலர் அவங்க பெற்ற குழந்தைகளையே இழக்கக்கூடிய ஒரு சூழல், கலத்தரத்தையோ இல்லை தாய் தந்தையோ அப்படி குடும்ப உறுப்பினர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிற கடகத்திற்கெல்லாம் இப்பொழுது வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஆறுதலை தரும். இந்த காலகட்டம் நிறைய தான தர்மம் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு குருமாரை சந்திப்பீங்க. சாமி இருக்குதா இல்லையான்னு தெரியலையே, எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்குதே, நான் சாமியை தானே நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு புலம்பி தீர்த்த கடகத்திற்கு இப்பொழுது குரு அவர் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நட்பாய் நல்ல ஒரு உறவாய், ஏன்னா குரு தான் நம்மளுக்கு எடுத்துட்டு போய் இறைவனை காட்ட போகிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த குருவை நாடி நீங்கள் செல்வதும் அந்த குரு தான் உங்களை தேர்ந்தெடுக்க போகிறார். அந்த குரு உங்களை நாடி வருவதும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செய்யும் பொழுது, பாயசம் ஒரு வெள்ளை நிறை பொருளை தானம் தரும் பொழுது, அதே போல் ஊனமுற்றவர்கள் அதே மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது, வயதானவர்களுக்கு, அதே போல் நம்மளுக்கு ஒரு சாப்பாடு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அன்னதானம் கொடுக்க உங்களுக்கு உங்கள் கர்மா தீர்ந்து உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். உங்களுடைய கர்மா தீரணுன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயில்லையோ உங்கள் குலதெய்வ கோயிலையோ தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்ற 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 உங்களுடைய கர்மா குறையும். அன்னதானம் கொடுக்க உங்களுக்கான செல்வ செழிப்பும் வாழ்க்கையில் வளமையும் மேலோங்கும். ஆண் பெண் இரு பாலருக்கும் இந்த பெயர்ச்சி உங்களுடைய சிக்கல்களை இன்னல்களை கஷ்டங்களை துயரங்களை துன்பங்களை துடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வருடம் இந்த பராபவ வருடம். அதில் சந்திக்கக்கூடிய உங்களுடைய ஆன்மீக குருவை ஆன்மீக வழிகாட்டியை பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். கடக ராசி லக்னக்காரர்களுக்கு என் உணம் கழிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ராசிக்கான பலனை நம்ம துல்லியமாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இருக்குது, நான் ஒரு குழந்தை பேர் திருமணம் இல்லை ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இல்லை தொழிலில் மாற்றங்கள் செய்து கொள்ளலாமா, முதலீடுகளை செய்து கொள்ளலாமா, வீடு கட்டலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் தேவையில்லையா, அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கும் உங்களுடைய வாழ்நாளில் இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்குன்ற சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜாதகங்களை சிறப்பாக ஆராய்ந்து துல்லியமான பலன்களை அறிந்து உங்கள் வாழ்நாளை சிறப்பாக்கி கொள்ளலாம்.
நாங்கள் வந்து உள்ளூரில் இல்லை, வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான வந்து ஜோதிட ஆலோசனைகள் சிறப்பாக வழங்கப்படும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.